இல்ல அவங்க ஏற்கனவே பெண்களுடைய வாக்கு வங்கியை கவர்ந்துட்டாங்க சார். பெண்களுடைய வாக்கு வங்கி ஏடிஎம்கேட்டு பெரும்பகுதி வந்து டிஎம்கேக்கு போயிருக்கு. இளைஞர்களுடைய வாக்கையும் நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் முதல்ல புதுமை பெண் திட்டம் கொண்டாந்தாங்க. அடுத்தது இப்போ வந்து ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வரதுனால கூட இது அது அரசியல் நோக்கமும் இருக்கலாம், அது மறுக்க மாட்டேன். ஆக்சுவலாக ஒரு அரசியல் கட்சி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுறாங்கன்னா அதில் உள்நோக்கம் ஒன்று இருக்கும். வாக்குகளை வாங்குற ஒரு விஷயம். எதுக்காக 6000 ரூபாய் ஃபார்மர்ஸ் கொடுக்குறாரு மோடி, எதுக்காக AWS கொண்டு வந்தார் மோடி, எல்லாமே ஒரு வாக்கு தானே. உத்தரப்பிரதேசத்தில் 20% பிராமின்ஸ் இருக்காங்க. EWS கொண்டு வந்த மூலமாக அங்கே வாக்குகளை வாங்குறாருல 20% பிராமின்ஸ் இருக்கிற ஊரில். ஸோ அதனால் எல்லோருக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ இங்கே வந்து இளைஞர்களோ இல்லை இளம் பெண்களோ பெரும்பாலும் விஜயோட ரசிகர்களாக இருக்கும்போது இந்த மாதிரி அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களோ மாணவர்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அந்த வாக்கு வங்கியை வந்து திமுக தக்க வைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது இவங்க திமுகவுடைய ஒரு முன்ஜாக்கிரதையான ஒரு திட்டம் தான். அது விஜய்க்கு பயந்து கொண்டு செய்கிறார்கள் என்பதை விட விஜயால் பாதிப்பு ஏற்படாமல் வண்ணம் பார்த்துக்கிறாங்க.